ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு பால்ஸ் டிசைன் தான். இதை வந்து பால்ஸ் டிசைனும் நம்ம சொல்லலாம், இல்லை பாம்பாம் டிசைனும் சொல்லலாம். ரெண்டுத்தில் ஒரு சிலர் வந்து பாம்பாம் டிசைன் சொல்லுவோம், ஒரு சிலர் பால்ஸ் டிசைன் சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்லி கொடுக்குறேன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸில் நெக்கு கட் பண்ண மாட்டேன். மாடர்ன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நெக் இல்லாமல் மற்றதை கட் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க ஹோல் சைடாக. சரிங்களா? நல்ல பக்கம் இல்லை, கெட்ட பக்கம் அந்த சைடில் வந்து லைனிங்கை வச்சு ஃபுல்லாக வந்து கீழே அப்புறம் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இப்போது தைக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் மாடல். அதனால் நான் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து மடித்து தைப்பேன். அதனால் திருப்புற வேலை கிடையாது. அதனால் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரெடி பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்து லைனிங் கிளாத்தில் நான் வந்து கேன்வாஸில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த கட் பண்ண கேன்வாஸை வந்து என்ன பண்ணுறேன், அந்த லைனிங் மேலேயே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் அயர்ன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தையல் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம்தான். நான் அயர்ன் பண்ணாததுனால தையல் போட்டுக்கிட்டேன், சுற்றி கட் பண்ணிக்கிறேன் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் மடித்து தைச்சிக்கிறேன். இதுக்கும் மேலே தான் அந்த பாம்பாம் டிசைனை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த கேன்வாஸ் ரெடி பண்ணுறோம். நான் பொதுவாக வந்து கேன்வாஸ் நான் இதுக்கு எப்படி வெட்டியிருக்கேன்னா, அவங்களோட நெக் வந்து ரெடி அளவு நான் சொல்லலை, கட் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு அகலம் வந்துச்சு. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி மேலே 2.5 கீழே 3 இன்ச்சும் வச்சு ஒரு ரவுண்டு கட் பண்ணி கேன்வாஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பால்ஸு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா தான் வரும். ஆனால் இந்த பாம்பாம்லேயே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 4 ப்ளவுஸுக்கு தைச்சிக்கலாம். நான் ஒயிட் கலரு எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பால்ஸ் தயவு செய்து வச்சிடாதீங்க. அந்த கலர் அப்படியே தெரிஞ்சிச்சு நான் ஃபஸ்ட்டு பால் ரெடி பண்ணும்போது. அதனால் வந்து இதிலே ஒயிட் இருக்குன்னா ஒயிட்டை பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் அட்டாச் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? இது அளவு எப்படி கட் பண்ணிங்க, இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். ப்ளவுஸோட கிளாத்து கிடையாது, ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ஒரு தனி கிளாத்து நான் ஒரு 1/2 மீட்டர் எப்போவுமே வாங்கிப்பேன். அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது எப்படி வந்து நீங்கள் கட்டமாக கட் பண்ணிங்க, என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.25 இன்ச்சு அகலம், 2.25 உயரமும் 2.25 இன்ச்சில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா சுற்றிக்கிறோம். சுற்றும் போது ஒன்று கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அந்த பால்ஸ் வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக வர மாட்டேங்குது அட்டாச் பண்ணும்போது. நான் எப்போவுமே சுற்றும் போது கொஞ்சம் தூரமாக, இப்போ பாருங்கள், ஒரு சிலர் வந்து அந்த பால்ஸ் ஒட்டையே சுற்றிட்டு அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க. அது வராது, அந்த தையல் போடும்போது சிக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் தூரம், இப்போ காமிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு சுற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் தூரம் தள்ளி அது அளவுக்கு சுற்றிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பால்ஸ் டிசைன் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் ஓட்லேயே சுற்றி விட்டேன். இது பாருங்கள், அது தூரமாக சுற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ க்ளீனாக காமிப்பேன் பாருங்கள். கொஞ்சம் தூரத்துக்கு சுற்றுங்க. சரிங்களா? எப்போவுமே இந்த மிஸ்டேக் மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் ஆரம்பத்தில் இதை செஞ்சுட்டு ரொம்ப தைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி இப்போ நான் வந்து பால்ஸு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட் கலராக பார்த்து எடுத்து நான் வந்து அந்த ப்ளவுஸுக்கு தேவையான பால்ஸு ரெடி பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக பத்தலைனாலும் திரும்ப தனியாக எக்ஸ்ட்ரா சுற்றிக்கலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு அட்டைப்பெட்டி வச்சுக்கோங்க. அட்டைப்பெட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே பால்ஸ் போட்டு சுற்றிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அது வந்து ஃபேன் எப்போயுமே நம்ம போட்டுப்போம் இல்லையா, ஃபேன் காற்றுல வந்து பறந்து போயிடும். அதனால் நான் அட்டை பாக்ஸில், அதாவது எந்த பாக்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரியை பாக்ஸ் எப்படியும் கொடுத்துருப்பாங்க நம்ம கடையில், அது வேஸ்ட்டாக தானே போகும். அதுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வேணாம், காற்றுல பறக்காமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கைடு மாற்றிக்கணும். இந்த பாம்பாம் டிசைனை பொறுத்த வரைக்கும் டபுள் சைடு கைடு வைக்கக்கூடாது, 1 சைடு கைடு.
அப்படின்னு கடையில் கேட்டு வாங்குங்க, உங்களுக்கு தருவாங்க. ஒன் சைடு கைடுன்னு கேட்டாலே தருவாங்க. அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம கழுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேன்வாஸ் வச்சு, அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டருக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மேலே கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு அதுக்கும் கீழே அதாவது ஒரு பால்ஸாக வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு வர போகிறீங்க. உள் சைடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, வெளி சைடு பார்த்த மாதிரி. சரிங்களா? இது கேமராவில் கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து எந்த சைடில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வலது கை சைடு பால்ஸ் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ தெரியுது லைட்டாக. அந்த சைடில் பார்த்த மாதிரி தான் வைக்கணும். பால்ஸ் ஒன்று ஒன்றா வச்சு அந்த ரவுண்டை சுற்றி ஒன்று ஒன்றா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு அளவு தெரியலைன்னா, இல்லை எனக்கு ஒரே லெவலாக தெரியல, நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கைடு இருக்கு இல்லையா, நம்ம மாற்றணும் இல்லையா, அந்த கைடு அளவு இப்போ ஒரு பால்ஸ் வைக்கிறேன்னா அது கவர் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் அளவு தெரியலனா இன்ச் டேப் வச்சு ஒரு 1 இன்ச்சுக்கு கேப்பில் வச்சுக்கலாம், இல்லை 3/4 இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வைங்க. நான் இப்போ பால்ஸ் வைக்கிறது தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கேன்வாஸ் மேலே ஓர தையல், அந்த தையல் மேலேயே ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரேன். உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். கேன்வாஸ் எப்போவுமே வந்து பட்டையாக வைக்கக்கூடாது இல்லையா, அந்த ஓரத்தில் தானே தையல் போடணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க, இதுலேயும் ஒரு சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே அது அட்டாச் பண்ணணும். அது வச்சு ஒரு ஊசி ஒன்று குத்திக்கோங்க, ஒரு 2 ஊசி, சென்டர் நகராமல் இருக்கிறதுக்காக, இல்லைன்னா விலகிடும். அந்த ஸ்பாஞ்சு வந்து உள் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். பார்த்துங்க, திருப்பி வச்சுருக்கேன், வெளியில் பார்த்த மாதிரி இல்லை, உள் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு ஊசி 2 ஊசி குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க. தையலை நகர்த்தி போடாதீங்க, நகர்த்தினா வெளி சைடு அப்படி நகர்த்தி போடாதீங்க, அந்த தையல் மேலேயே. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மிஸ்டேக் வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் வளருது, ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் டிசைன் வைக்கும்போது சிக்கும். அப்போ வந்து லைட்டாக பின் சைடாக வந்து கிளாத்தை கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைங்க. இன்னொன்று, கொஞ்சம் சின்ன பொடி தையல் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லைட்டாக பெரிய தையல் வச்சுக்கோங்க, போட்டு திரும்ப கூட அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பொடி தையல் வைக்கும்போது சிக்கும், கொஞ்சம் பார்த்து தைங்க. நான் வந்து 3 வந்து அளவு வச்சுருக்கேன், தையல் அளவு, அந்த அளவுக்கு தான் நான் தைச்சிட்ருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா சிக்குச்சு எனக்கு, நான் லைட்டாக கை கொடுத்து இழுத்து விட்டு தான் தைச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ நேராக ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன். போட்டணுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து தையலுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறோம். நான் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த பால்ஸுக்கு பிசுறு இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து கட் ஆகிடும். நீங்கள் கட் பண்ணி பிசுரெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் தான் தைக்கணும் இல்லை, இதுவே நீட்டாகிடும். இப்போ வந்து அந்த வளைவு இடத்துல மெயினாக வந்து சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு ஷேப்பு நல்லா நமக்கு கிடைக்கும். இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். 2 ப்ளவுஸ் தைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த காட்டன் ப்ளவுஸு சிம்பிளாக லுக்காக வேணுன்றவங்களுக்குலாம் இது மாதிரி டிசைன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கேன்வாஸ் ஓரத்துலேயே நான் ஒரு தையலை போட்டு வந்துடுறேன். இப்போ திருப்பி வச்சுட்டு ஒரு ஓர தையல், அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு தையல் போடணும். சரிங்களா? இன்னொரு தையலும் இது கூடவே சேர்த்து போட்டுக்கோங்க.
அந்த கேன்வாஸை சுற்றி ஒரு தையல் போட்டுடுறோம். அவ்வளோதான். இது பெரிய விஷயமே கிடையாது. சூப்பராக தைக்கலாம். ரொம்ப ஈஸி. பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பால்ஸ் எல்லாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும் இந்த ப்ளவுஸு. ஓகே, இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? இது ஃபினிஷிங் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ தான். இதுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் காட்டன் ப்ளவுஸு. நான் லைட் பஃப் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.